ஹலோங்க, எக் பக்கோடா செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது 4 எக் எடுத்துக்கிறோம். தென் பார்த்திங்கன்னா 3 பீசஸ் க்ரீன் சில்லி எடுத்துக்கிறோம். தென் 2 ஸ்மால் சைஸ் ஆனியனை எடுத்துக்கிறோம். தென் தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கிறோம். நான் 3 பேருக்கு செய்கிறோன்றதுனால இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க குவான்டிட்டியை. தென் ஆனியன் ப்ளஸ் க்ரீன் சில்லியை ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் எக்கை நல்லா உடச்சி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ நல்லா அதை விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தென் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ப்ளஸ் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராப் வேணால் விட்டு பாருங்கள். அந்த ஃப்ளார் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஹீட் ஆகிடுச்சான்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனாக விட்டுட்டாலும் சரி, இல்லை ஒரே இடத்துலையே 2-3 ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி விட்டுட்டாலும் சரி, பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? பார்ப்போம், கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் ஃப்ரை ஆகிடுச்சின்னா நல்லா இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் இதை வச்சு நான் அப்படியே சாப்பிடல. நான் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சே சாப்பிட்டுட்டேன். இது கொஞ்சம் ஒஸ்ட் ஆகிடுச்சி. வீடியோ எண்டில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னுட்டு. ஸோ ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். என்ன ஆச்சுன்றது உங்களுக்கே தெரியும். இது பெட்டர், நம்ம நிறைய ஆயில் ஊற்றி கடாயில் வைக்காமல் நம்ம தோசைக்கல்லில் வச்சுருந்தோம்னா, கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு தோசைக்கல்லில் ஊற்றிருந்தோம்னா தோசை மாதிரி அது சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எடுத்தாச்சு, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள். ஃபைனலாக வந்தது இப்படி தான். பார்க்குறதுக்கு மட்டும் எம்மியாக இருந்துச்சு. சாப்பிட்லான்ட்டு நான் யோசிக்கும்போது கையில் தொடும்போதே அவ்வளோ ஆயில். ஸோ கண்டிப்பாக இதை யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் ரொம்ப டேஞ்சரஸான குக்கிங். ஏன்னா இவ்வளோ ஆயிலெலாம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கிட்ஸுக்கும் யாருக்கும் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நல்லா போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.